வெல்கம் டு தனுமாம் லைஃப்ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனலில் பொட்டேட்டோ அண்ட் க்ரீன் பீஸ் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தனுமாம் லைஃப்ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு அது ஹீட் ஆனோடனே 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுறேன். இப்போ இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கின கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இதோட சேர்த்துடலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் துருவின இஞ்சி பூண்டை சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்துடலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் இன்னும் தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இப்போ இதில் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம போட்ட மசாலாஸோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடுவோம். இப்போ இதில் வேக வச்ச 1 கப் பச்சை பட்டாணி, 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க மசிச்சு இதோட சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு இந்த 2 வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இதை இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு பட்டாணியை ஒரு பால் ஷேப்பில் உருட்டிக்கலாம். இப்போ இது நல்லா உருட்டியாச்சு. இதை 2 கைக்கு நடுவில் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு லைட்டாக இப்படி சைடில் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் கட்லெட் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மைதாவை தண்ணியில் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரஸ்கை மிக்சியில் நல்லா பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணதை இந்த மைதாவில் டிப் பண்ணிவிட்டு இந்த ரஸ்கு தூளில் 2 சைடும் நல்லா ஃபுல்லாக படுற மாதிரி அப்ளை பண்ணிடலாம். நல்லா சுற்றியும் அப்ளை பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுவோம். ஸ்டவ்வில் தவா வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ தவா நல்லா காஞ்ச உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சதை ஒன்றா எடுத்து வச்சிடலாம். இப்போ இது மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே இன்னொரு சைடும் நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ இது 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நான் இதை பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன்.
இப்போ நம்மளோட கிறிஸ்பியான பொட்டேட்டோ அண்ட் க்ரீன் பீஸ் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த கட்லெட்டை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.